நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம சம்பாதிக்கிற காச நம்மளே பார்த்தீங்கன்னா, பாதுகாத்து வச்சுக்கணும்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம குழந்தைங்கள அவங்க நம்மள பார்த்துப்பாங்க. அப்படிலாம் இல்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற. 90ஸ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா எதனா சொன்னாங்க அப்படின்னா, பயத்துல அத செய்வாங்க. இப்ப 2கே கிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ சொன்னதுனால வீம்புக்கு அத செய்வாங்க. உங்கள தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அத அவங்கள போய் தொந்தரவு பண்றத விட்டுட்டு, நீங்க எந்த வேலையா இருந்தாலும் நீங்களே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்க ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, என்னோட கோச் 26 வருஷமா இந்த நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட்டோ, ஒரு இன்ஜெக்ஷனோ போட்டது கிடையாது. அவரும் ஒரு ஃபேமிலி. ஹெல்த்தியா எப்படி இருக்கிறது? வெல்த்தியா எப்படி இருக்கிறது? ஹேப்பியா எப்படி இருக்கிறது? வெல்த்தினா நான் ஜெயலலிதா வீட்டுக்கு அவர் ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்தவரு இப்ப ஜெயலலிதா வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிறார் 88ல. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்றாரு. ஹாப்பினஸ் பத்தி சொன்னா ரெண்டு பசங்க கல்யாணம் ஆகி 3 பேத்தி இருக்காங்க. அப்ப ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா எப்படி வச்சிருப்பாங்க நீங்க பாருங்க. அப்போ ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ்ல இன்னைக்கு டு த கோர் போய் இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா டாப் 100 கோடீஸ்வரங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனா இருக்கிறார். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ஹெல்த்துக்காக இது உள்ள நிறைய பேரை ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வச்சு நிறைய வெல்னஸ் கோச்சை கிரியேட் பண்ணி நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு ப்ளூ பிரிண்ட் ஃபார் செஷன் சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தம் காலைல 5 மணிக்கு 2 ஹவர்ஸ் செஷன் பாத்தீங்கன்னா 3 டேஸ் சொல்லி தராங்க. இந்த 3 டேஸும் செஷனை பீப்புள் அட்டன் பண்றதுனால அவங்க ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ்ல நிறைய சேஞ்சஸ் பாக்குறாங்க. ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், குழந்தைங்க கிட்ட ரிலேஷன்ஷிப், பெரியவங்க கிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கிறத கத்துக்கிறாங்க. ரொம்ப அழகா ஹாப்பியா சத்தம் போடாம அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல யார் இருக்கிறாங்க இல்லைன்னு தெரியாத ஒரு ஸ்மூத்தான லைஃப் பாத்தீங்கன்னா ரன் பண்ணி இருக்கிறாங்க. உங்க ஃபேமிலில நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்தாலுமே என்ன அர்த்தம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா உங்க சோல் பாத்தீங்கன்னா விரும்புது, உங்க உடம்பு விரும்புது. அப்போ உங்க கவனம் எப்படின்னா உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நீங்க அந்த பழக்கத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா வியாதியில இருந்து எந்த பிரச்சனையில இருந்தே வராது. ஹெட்டேக் வருது, தலை சுத்துது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வயிறு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஆயிடுச்சு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த கேஸ் மேல வருது, உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இமிடியேட்டா வயிறை பாத்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணலாம். இது ஒரு ஹேபிட்டாவே பெரியவங்க வச்சிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு வீட்டுல இருந்தோம் அப்படின்னா அவங்க ஒரு வேப்பலை, அதுக்கப்புறம் சின்ன மூலிகை எல்லாம் போட்டு வாயில கொடுத்து சாப்பிட சொல்லி மோஷனை ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி வாரத்துல பாத்தீங்கன்னா 2 நாள் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க. இப்ப இது எல்லாமே கரெக்டா பண்ணிருக்க சொல்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஒன்னும் பண்றது இல்லை. அப்ப அதோட விளைவு என்ன ஆயிடுதுன்னா சின்ன வயசுலயே பெரிய வயசுக்கு வர வேண்டிய எல்லா வியாதியும் இப்ப ஸ்டார்ட் ஆகும். அப்ப அது காரணம் என்ன அப்படின்னா அவங்கள பாத்தீங்கன்னா யாரும் பார்த்து அவங்க பண்றது தப்பு ரைட்டுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஆள் இல்லாம போயிடுறாங்க. நீங்க ரொம்ப கவனமா எப்படி இருக்கணும்னா நீங்க வந்திருக்கீங்க, உங்களோட கோச் கிட்ட இப்ப இந்த செஷன் எல்லாம் முடியுதுன்னா உங்க கோச் கிட்ட உங்களோட கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் டெய்லி வெயிட் செக் பண்ணணும், 3 நாளைக்கு ஒரு தடவை மெஷர்மெண்ட் செக் பண்ணணும், 10 நாளைக்கு ஒரு தடவை உங்களோட பாடி பேராமீட்டர் ஃபுல்லா ஃபேட் செக் பண்ணணும், பிஎம்ஐ பிஎம்ஆர் பாடி ஏஜ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு டெய்லி நீங்க வெயிட் செக் பண்றீங்களா அந்த வெயிட் செக் பண்ணி அந்த கஸ்டமர் ரெக்கார்டோட அவங்க கிட்ட கொடுத்துட்டு உட்காந்து பேசணும். ஒரு வாரத்துல உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வெயிட் குறையணும். ஒரு மாசத்துல 3 to 4 கிலோ வெயிட் குறையணும். அப்படி வெயிட் குறையல அப்படின்னா நல்லா கவனமா கேட்டுங்க, இந்த ப்ரோக்ராம எதுவும் தப்பா ஃபாலோ பண்றீங்க, இல்ல இந்த ப்ரோக்ராம் நீங்க ஃபாலோ பண்றதே ஏதோ தப்பு. அப்ப அதை நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கு உங்க கோச் கிட்ட நீங்க ஒன் ஆன் ஒன்ல உட்காரணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரது எஜுகேஷன். உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்க கோச் யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கோச், அங்க சீனியர் கோச் இருப்பாங்க. அவங்க கிட்ட உக்காந்து நான் இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கு, இந்த மாதிரி தான் என்னோட உணவு பழக்கம் இருக்கு, நான் பண்றது கரெக்டா, நான் இந்த மாதிரி வாட்டர் இன்டேக் எடுக்கிறேன், நான் பண்றது கரெக்டா, என்னோட மெஷர்மெண்ட்ல இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் நான் என்ன பண்ணணும், நான் வெயிட் நல்லா குறைக்கிறதுக்கு இன்னும் நல்லா என்ன பண்ணணும், என் ஃபேட்டை நான் குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட விசரல் ஃபேட்டை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை யார் ஒருத்தவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே உங்க ஃபேமிலி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏதோ மாடலிங்ல இருந்து ஆள் வந்த மாதிரி எல்லாரும் இருப்பீங்க. ஏன்னா அது மொத்த குடும்பமே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு பிடிச்சு போச்சு, ஆரோக்கியத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க. இங்க உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்கிறாங்க. அதை கேட்டு நீங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இப்ப இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நீங்க அடையறதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.